பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பாசிப்பயிறு ஊற வச்சது, பச்சரிசி ஊற வச்சது, நைட்டே 2 சேர்த்து ஒன்றா ஊற வைக்கலாம். நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், தக்காளி, ஜீரகம் போடுறதுனா போடலாம், நாங்கள் போடலை. உப்பு, கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இன்றைக்கி காலைல டிஃபன் அதுதான். உடனே ஊற்றலாம், அரைச்சதையுமே ஊற்றலாம், வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. உடனடி தோசை ரெடி. அது 3 விதமாக நான் ஊற்றியிருக்கேன். 2வது தோசை ஊற்றி அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இட்லி பொடி எல்லாம் தூவி எடுத்துருக்கேன். ஒரு தோசை எப்படி நைஸாக மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். 2வது ஊத்தாப்பு மாதிரி ஒன்று ஊற்றியிருக்கேன். அதுலேயும் அதேமாரி தான் வெங்காயம், இட்லி பொடி போட்டு திருப்பி போட்டு ஊத்தாப்பு மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சு, நானும் செஞ்சு பார்த்தேன். பயிறு பச்சரிசி போட்டு அரைச்சது, தோசை, இட்லி பொடி, மத்தியானத்துக்கு சாப்பாடு காமிக்கவே இல்லை. இதான் சாப்பாடு, கை மட்டும் காமிச்சு. இது கொள்ளுப்பருப்பு, உருளைக்கிழங்கு, கிரேவி. எதே தோசைக்கு ஊற்றிக்கலாமா? தோசைக்கு ஊற்றிக்கலாம், சாப்பாட்டுக்கும் பெரிஞ்சிக்கலாம். கொத்தனாப்பில் திருப்பி போடுங்க. ஓகேவா?